ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 574வது நாமாவளியாக ஓம் பனிவராய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி சர்ப்ப சிரேஷ்டராய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. பனின்னா பாம்புகள் அப்படின்னு பார்த்தோம். அதில் வர அப்படின்னாலே என்ன அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னா மேன்மையான சிறந்தன்னு அர்த்தம். அப்போ இருக்கிறதுக்கெல்லாம் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு உயர்வு இருக்கும். அப்படி அந்த சர்ப்பங்களுக்கெல்லாம் உயர்ந்தவராக சிரேஷ்டராக குமார பரமேஸ்வரன் இருக்கார் அப்படின்னு இது வர்ணிக்கிறது. அப்போ அந்த சர்ப்பரூபமாக இறைவன் வெளிப்பட்டு எல்லா உயிர்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கிறார். உயிர் வடிவமாகவே இந்த சர்ப்பம் இருக்குது. சர்ப்ப வடிவமாக ஒவ்வொரு உயிரும் வெளிப்படுது. அப்போ இந்த உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆனந்தமே முருகப்பெருமான் தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ குமார பரமேஸ்வரனாக இருக்கக்கூடிய அவர் அந்த சர்ப்பங்களுக்கெல்லாம் சிரேஷ்டமாக இருக்கிறதால தான் நம்ம ஆதிசங்கர பகவத் பாதால் திருச்செந்தூர் வரும்பொழுது திருச்செந்தூரில் பார்த்தது என்ன அப்படின்னா, அந்த ராத்திரி அர்த்த ஜாமத்தில் பாம்புகள் எல்லாம் வந்து அனந்தாதி அஷ்ட நாகங்கள் எல்லாம் வந்து குமார பரமேஸ்வரனை பூஜை பண்ணுறாலாம். அப்போ அந்த சர்ப்பங்கள் நாகராஜர்கள் எல்லாம் பூஜை பண்ணுறதை பார்த்த உடனே தான் அவருடைய வார்த்தைகள்லேயும் அந்த சர்ப்பம் மாதிரியான அந்த ஸ்லோகம் வந்தது. அதனால தான் சுப்பிரமணிய புஜங்கம்னு பேர். புஜம்னா தோள்பட்டை, தோள்பட்டையே உடம்பாக முழுவதுமாக இருக்கிறதால அதுக்கு பேர் புஜங்கம்னு பேர். பாம்புகளுக்கு பல பேரில் அதுவும் ஒரு பேர். அப்போ அந்த சர்ப்பங்கள் நாகராஜர்கள் எல்லாம் பூஜை பண்ணதை பார்த்ததால் அந்த அவருடைய ஸ்தோத்திரமும் அந்த புஜங்க மாதிரியே வெளிப்பட்டது அப்படின்னு அதனுடைய புராணம் சொல்லும். அப்போ முருகப்பெருமான் எப்படி இருக்கார்னா அந்த சர்ப்பங்கள்லேயும் சிரேஷ்டமாக இருக்கார். சத்தியஸ்வரூபமாக சொல்கிறது. பாம்புகளெல்லாம் சத்தியஸ்வரூபம். விழுப்புரம் பக்கத்தில் திருவாமாத்தூர் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அங்கே ஒரு குடும்பத்தில் அண்ணா தம்பி வெளியூர் போயிட்டு சம்பாதிச்சு கொடுக்கறதெல்லாம் அண்ணா பல விதமாக செலவு பண்ணிடுறார். அப்போ திரும்பி வந்து கேட்கும்பொழுது என்கிட்ட எந்த ஒரு பொருளும் இல்லை, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன் அப்படின்றா. அப்போ கடைசியாக அம்பாள்கிட்ட சத்தியம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறான், நான் வந்து எல்லார் எதிர்க்கையும் சொன்னது பொய் சத்தியம்தான், என்ன பண்ணிட்டா அந்த திருவாமாத்தூரா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வினாடி அம்பாள் மாங்கல்யத்தில் இருந்து வால் மட்டும்தான் இருக்கும், இப்போ பார்த்தாலும் இருக்கும். அந்த பாம்பு வெளிப்பட்டு அந்த பொய் சொன்னவனை அந்த பாம்பு கொத்தி அவனை கொன்னுடுது. அந்த க்ஷேத்திரம் நம்ம விழுப்புரம் பக்கத்தில் திருவாமாத்தூர் அப்படின்ற இடத்துல இருக்குது. அப்போ அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காகவும் சத்தியஸ்வரூபமாகவும் இந்த சர்ப்பமே இருக்குது. அப்போ அந்த சர்ப்பங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கார், சர்ப்பங்களுடைய ஆபரணமாக இருக்கார். அப்பேற்பட்டவர் இதில் என்ன நாமாவளினா சர்ப்பத்துங்களுக்கெல்லாம் சிரேஷ்டராக முருகப்பெருமானே இருக்கார் அப்படின்றது இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் பனி வராய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.